இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்திலும் கூட காலேப்பினுடைய பலம் குறையாதபடிக்கு என்ன ரகசியம் என்பதை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னேன். இந்த நாளிலும் கூட காலேப்புக்கு கர்த்தர் கொடுத்ததான அந்த பலத்தினுடைய ரகசியம், முதலாவது ரகசியம் என்னவென்று சொன்னால், காலேப் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்ததினால் காலேப்பினுடைய பலன் குறையாமல் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக யார் இந்த காலேப் என்று சொல்லப்படுகிறதான மனிதர்? இஸ்ரவேல் என்று சொல்லப்பட்ட ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை எகிப்திலிருந்து அவர்களுக்கு கர்த்தர் கானான் என்று சொல்லப்படுகிறதான தேசத்தை வாக்கு கொடுக்கிறார். இந்த தேசத்தை நீங்கள் காண்பீர்கள், இந்த தேசத்திற்கு உங்களை நான் கூட்டிக் கொண்டு செல்வேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இதற்காக மோசே என்று சொல்லுகிறதான ஒரு மனிதனை தலைவனாக கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இந்த மோசே இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு போகிறார். அவர்கள் இஸ்ரவேல் மக்களுடைய கீழ்ப்படியாமையினாலும் அவர்கள் முறுமுறுத்ததினாலும் கொஞ்ச நாள் கடக்க வேண்டிய தூரத்தை கூட 40 வருட காலமாக வனாந்திர வழியாய் இந்த இஸ்ரவேல் மக்கள் கடந்து செல்கிறார்கள். அப்படி அவர்கள் செல்லும் போது கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான அந்த தேசத்தை காணும்படியாக, அந்த தேசத்தை உளவு செய்யும்படியாக இந்த மோசே ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து ஒவ்வொரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி அந்த கோத்திரம், இது யூதா என்று சொல்லப்படுகிறதான கோத்திரத்திலிருந்து இந்த காலேப் என்று சொல்லப்படுகிறதான மனிதரை மோசே தேர்ந்தெடுக்கிறார். அப்படியாக 10 பேர் இந்த தேசத்தை காணும்படியாக செல்கிறார்கள். அவர்கள் இந்த கானான் தேசத்தை பார்த்துவிட்டு இந்த இடத்துல மோசேக்கு அதை அறிவிக்கிறார்கள். அந்த தேசம் எப்படிப்பட்டதான தேசம் என்று சொல்லி இதை அறிவிக்கிறார்கள். இதை நாம் வேதாகமத்தில் யோசுவாவின் புஸ்தகத்திலும் எண்ணாகம புஸ்தகத்திலும் நம்மால் பார்க்க முடிகிறது. இவர் தான் காலேப். காலேப்பை குறித்து இப்படிப்பட்டதான ஒரு சிறிய காரியம் தான் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலேப்புக்கு கர்த்தர் 40 வயதாக இருக்கும்போது இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது. 85 வயதுல தான் இந்த காலேப்பால் அந்த கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடிகிறது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள்! அதை நடத்தி கொண்டு வந்த மோசே கூட கடைசி வரை கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. ஆனால் காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம் இந்த கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறதான ஒரு வாய்ப்பை பெற்றார்கள். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று சொன்னால், காலேப் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். அது என்ன வார்த்தை? உபாகம புஸ்தகம் 1வது அதிகாரம் 36வது வசனத்துல கர்த்தர் காலேப்புக்கு ஒரு வாக்கு தத்தத்தை, ஒரு வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். எப்புனையின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று சொல்லி கட்டளையிட்டார். கர்த்தர் இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தையை காலேப்புக்கு கொடுக்கிறார். இது சுமார் காலேப் 40 வயதாக இருக்கும்போது நடக்கிறது. நம்முடைய வேதாகமத்தை அப்படியே யோசுவாவின் புஸ்தகத்துக்கு நேராக நாம் திருப்புவோமானால், யோசுவாவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு அப்புறமாக நடக்கிறதான சம்பவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போது இந்த கானான் தேசத்திற்குள்ளாக அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போது யோசுவா என்ன செய்கிறார்? ஒவ்வொருத்தருக்குமான இடங்களை பங்கிட்டு கொடுக்கிறார். அப்ப காலேப் ஒரு மலை பட்டணத்தை எனக்கு நீர் தாரும் என்று சொல்லி அவர் யோசுவாவின் இடத்திலே கேட்பதை நாம் பார்க்கிறோம். அந்த மலை பட்டணத்தில் இருக்கிறவர்களை அடிப்பதற்கு எனக்கு ஒரு பலன் இருக்கிறது, எனக்கு கர்த்தர் அப்படிப்பட்டதான ஒரு பலத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த காலேப் யோசுவாவின் இடத்துல அவருடைய வார்த்தைகளை நாம் படிப்போமானால் அப்படி ஒரு விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறார். அப்ப இந்த காலேப் என்ன செய்கிறார் பாருங்க. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, முதலாவது அவர் கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். யோசுவா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரத்தில் நாம் படிப்போமானால் காலேப் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்ததாய் நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் மறக்கவில்லை. கர்த்தர் 40 வருடங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தைகளை கூட காலேப் விசுவாசித்தார். அந்த வார்த்தைகளை அவர் மறக்காதபடிக்கு நினைவிலே வைத்து கொண்டார். அந்த வார்த்தைகளை பின்பற்றி வந்தார். இப்படிப்பட்டதான ஒரு பக்குவம் காலேப்பிடத்தில் இருந்ததாக நாம் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நமக்கும் கூட கர்த்தர் அநேக காரியங்களை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். கடந்த வாரத்தில்
வாரத்திலும் வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் தியானித்தோம். இந்த வாக்குத்தத்தம் பண்ணினப்பட்ட காரியங்களை எத்தனை பேர் நாம் அதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் அதை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, காலேப்பு 40 வருட காலமாக அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். 40 வருட காலமாக இந்த வாக்குத்தத்தத்தை அவர் காத்து கொண்டிருந்தார். அந்த வாக்குத்தத்தத்துக்கு அவர் கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தர் சொன்ன காரியம் நிறைவேறும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுத்தார். இன்னைக்கு அநேகர் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. எனவே தான் அவர்களுக்கு பலன் இல்லாமல் போகிறது. காலேப் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததினால் கர்த்தர் காலேப்புக்கு ஒரு உன்னத பலனை கட்டளையிட்டார். 40 வயது அந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்ட வயதில் என்ன பலனோ அதே பலன் தான் அது நிறைவேறும் வரைக்கும். அப்படிப்பட்டதான ஒரு உன்னத பலன் யாருக்கு? இந்த காலேப்புக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு நமக்கு அநேக நேரத்தில் நாம் ஏன் சோர்வாகிறோம், அநேக நேரங்களில் நாம் ஏன் பலனற்று காணப்படுகிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில்லை. இந்த வார்த்தை நமக்கு சத்துவத்தை கொடுக்கிறதான வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் இந்த வார்த்தையை நாம் தவறு விடுகிறோம். ஓசியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்துல அநேகர் கர்த்தருடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? கர்த்தர் திருவுளம் பற்றினதை காலேப் பற்றி கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்தார். ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம்? எப்படி கீழ்ப்படிந்தாரா பாருங்க. நீடிய பொறுமையோடு கூட காத்திருந்து இந்த வார்த்தையை பற்றி கொண்டு கீழ்ப்படிந்து நடந்து வந்தார். எத்தனை வருடம்? 40 வருடம் பொறுமையாக இருந்திருக்கிறார். நமக்கு ஒரு வருஷத்துல கொடுக்கப்பட்டதான வாக்குத்தத்தம் அந்த வருஷத்துல நிறைவேறவில்லை என்று சொன்னால் அதை நாம் மறந்து போய்விடுகிறோம். அப்ப நமக்கு என்ன விதமான பொறுமை காணப்படுகிறது? பிரியமானவர்களே, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு வேற எந்த மனிதர்களிடத்திலாமோ போயிட்டு நம்ம ஆலோசனை கேட்கிறோம். ஆனால் நமக்கு தேவையான ஆலோசனை கர்த்தருடைய வார்த்தையில இருக்கிறது. நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலமாய் பலப்படுத்துகிறார். பவுல் சொல்றது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப காலேப்புக்கு அப்படிப்பட்ட உன்னத பலத்தை கொடுத்த கர்த்தர் ஏன் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க மாட்டார்? இந்த வார்த்தையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். என்றைக்காவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? ஆண்டவரே, காலேப்புக்கு 40 வருஷம் இந்த அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்ததினால் இப்படிப்பட்டதான ஒரு பலத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. எனக்கும் நீங்க அந்த பலத்தை தாங்க. உடைய வார்த்தையை நான் அசட்டை செய்திருந்தால் என்னை நீர் மன்னிங்க. உடைய வார்த்தையை நான் பின்பற்றி நடக்கணும். உடைய வார்த்தையை நான் உறுதியாய் பற்றி நடக்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை நீர் எனக்கு தாங்க என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நிச்சயமாய் கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். வார்த்தை நிறைவேற பொறுமையாய் காத்திருங்கள். வார்த்தை நிறைவேறவில்லை என்று சொல்லி அதை அசட்டை செய்யாதிருங்கள். காலேப்பை போல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்போமானால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில காலேப்புக்கு கொடுத்ததான உன்னத பலத்தை நமக்கும் கட்டளையிட சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, அப்பா, இந்த நாளிலும் கூட நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தைக்கு காலேப் கீழ்ப்படிந்தது போல, நீடிய பொறுமையோடு காத்திருந்தது போல நாங்களும் இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கீழ்ப்படிய கிருபை செய்யுங்கப்பா. காலேப்புக்கு நீர் கொடுத்த பலத்தை எங்களுக்கு நீர் தரும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வார்த்தை ஏதாவது சமயங்கள் நாங்கள் அசட்டை செய்திருப்போமானால் ஆவியானவர் தயவா நீர் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரம் எங்க மேல இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளாக இன்னைக்கு ஒரு உன்னத பலன் கடந்து வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடங்கள்ல வார்த்தை ஆண்டவரே இயேசுப்பா நம்பாமல் இருக்கிறாங்களோ இந்த வாக்குத்தத்தத்தை இந்த நேரத்தில் நீ நிறைவுபடுத்தி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய பிரசனம் அப்படி செய்கிறதற்காக நன்றி சுவாமி. உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இப்ப நாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.